ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும், நீதி தழைத்தோங்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நமது தியானத்திற்கென கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடலானது திருப்பாடலின் 72. இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் அரசர் சாலமோன் என்றும், இந்த திருப்பாடலானது அரசர் சாலமோனின் மணிமுடி சூட்டுகின்ற அந்த விழாவின் போது பாடப்பட்ட திருப்பாடலாக இருக்கக்கூடும் எனவும் விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஒரு சிறந்த அரசர் யார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. யார் ஒருவர் கடவுளுடைய நீதியையும் இரக்கத்தையும் தன் பண்பாக கொண்டிருக்கிறாரோ அவர்தான் சிறந்த அரசர் என்பதை இந்த திருப்பாடல் வலியுறுத்துகின்றது. இந்த திருப்பாடல் அரசருக்காக எழுதப்பட்டிருந்தாலும் இது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிறைவுறுகிறதை நாம் காண முடியும். எனவே இந்த திருப்பாடல் இயேசுவினுடைய ஒரு முன் குறிப்பாக, இயேசுவை பற்றின ஒரு முன் செய்தியாக அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்லுகிறது, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் என்று இந்த திருப்பாடல் அரசரை பற்றி சொல்லுகிறது. கடவுளுடைய ஞானமா மனித ஞானமா? அரசர் என்பவர் கடவுளின் ஞானத்தை கொண்டு மனிதர்களை ஆள வேண்டும். மனித ஞானத்தை கொண்டு ஆளுகிற பொழுது
தன்னுடைய சுய லாபத்திற்காக மனிதர்களை சுரண்டுகிறவர்களாக இருப்பார்கள். மாறாக இறை ஞானத்தோடு செயல்படுகிறவர்கள் எளிய மக்களின் சார்பாக செயல்படுகிற ஒரு அரசராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசராக இருக்க இந்த திருப்பாடல் அழைப்பு கொடுக்கின்றது. இதோ உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவீராக. உண்மையான அரசர் என்பவர் எளிய மக்களை, கைவிடப்பட்ட மக்களை, ஒதுக்கப்பட்ட மக்களின் சார்பாக நிலைப்பாடு எடுக்கிறவராக, அவர்களை பாதுகாப்பவராக இருப்பார் என்பதை இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக, நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக, ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். இதில் நிலா உள்ளவரை என்ற சொல் ஆண்டவருடைய ஆட்சி நிரந்தரமானது என்பதையும், ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரை என்ற சொல்லாடலானது ஆண்டவர் அனைத்துலகிற்கும் அரசர் என்பதையும் சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அந்த அரசருடைய ஆட்சியில் நீதியும் நிறை அமைதியும் நிறைவாக இருக்கும் என்பதையும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது, தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை அவர் காப்பாற்றுவார் என திருப்பாடல் ஆசிரியர் எழுதுகிறார். ஒரு உண்மையான அரசருடைய அடையாளம் இரக்கம். இரக்கம்தான் அவருடைய அடையாளம். எளியவரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற அரசர் தான் உண்மையான அரசர். பல நேரங்களில் அரசர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், பணம் படைத்தவர்களோடும் வசதி வாய்ப்புள்ளவர்களோடும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் உண்மையான அரசர் என்பவர் எளிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவராக இருப்பார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எளிய மக்களை சுரண்டுகிறவர் அல்ல, எளிய மக்களின் சார்பாக நிற்கிறவர், எளிய மக்களின் பாதுகாவலனாக இருப்பவர், எளிய மக்களை மீட்பவராக இருப்பவர் தான் உண்மையான அரசராக இருக்க முடியும் என இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகின்றது. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைத்திருப்பதாக என்ற அந்த சொல்லாடலானது இறைவனுடைய ஆட்சிக்கு ஒருபோதும் முடிவே கிடையாது. அது நிலையானது, நிரந்தரமானது. அவர் வழியாக இந்த உலகம் முழுவதும் ஆசி பெறும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலிலிருந்து இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? ஒன்று, நாம் இறை ஞானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இறை ஞானத்தை தேடுகிற போது எளிய மக்கள் சார்பாக நாம் நிலைப்பாடு எடுப்போம். இறைவனுடைய விருப்பப்படி நாம் நடப்போம். எனவே இறை ஞானத்தை தேடுகிற மக்களாக வாழ்வோம். இரண்டாவது, அமைதியையும் நீதியும் தலை தூங்குகிற சமுதாயத்தை ஏற்படுத்த நாம் முயற்சி எடுப்போம். நாம் பணி செய்கிற இடங்களிலாக இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலாக இருக்கலாம், நம்முடைய பங்கு தலங்களிலாக இருக்கலாம். எல்லா இடத்திலும் நாம் அமைதியையும் நீதியும் நிலைநாட்ட நம்மால் என்ற முயற்சிகளை நாம் எடுப்போம். அதே போல எளியவர் சார்பாக நிலைப்பாடு எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அரசர் எப்படி எளிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டோரோ, அதே போல நம்மை சுற்றி இருக்கிற தேவையில் இருக்கிற மனிதர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுத்து அவர்களை தேடி அவர்களுக்கான உதவிகளை செய்கிற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இறுதியாக நமக்கு இந்த திருப்பாடல் கொடுக்கிற ஒரு செய்தியானது, நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமானதாக மாற வேண்டும். நம்முடைய சொல்லும், நம்முடைய வாழ்வும், நம்முடைய செயலும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும்படி நம்முடைய சொல்லும் செயலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலிலிருந்து கற்றுக்கொண்டதை போல நீதியையும் அமைதியும் வளர்க்கிற, எளிய மக்களோடு நிலைப்பாடு எடுக்கிற, எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக மாறுகிற அந்த வரத்தை வேண்டி இந்த வேளையில் நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே உலக அனைத்திற்கும் அரசர். உமது ஆட்சிக்கு முடிவே இராது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது ஆட்சியில் நிறைவான நீதியும் நிறை அமைதியும் குடிகொண்டிருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு தெய்வமே, உம்மை போல நாங்களும் எல்லா இடங்களிலும் நீதியோடும் பொறுமையோடும் செயல்படக்கூடிய அருளை, ஆசிரை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களை சுற்றி இருக்கிற ஏழை மனிதர்களில் உம்மை காணக்கூடிய வரத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களுடைய சொல்லும் செயலும் இதோ பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி நீ செய்வீராக. உமது கரங்களில் எங்கள் ஜெபத்தை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டு பதில் தாரும் எங்கள் அன்பு தெய்வமே. ஆமேன்.